இந்த மக்கள் ஆதரவு எனக்கு இருக்குது. எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள்லாம் சாத்தூர், விருதுநகர்லலாம் எங்களுக்கு ரொம்ப மக்கள் தனிச்சு ஆதரவு எங்க இருக்குது. நின்னாங்க அவங்க? தனிச்சு எங்க நின்னாங்க? தனிச்சு நிக்கிறது என்ன பெரிய ஒரே ஒரு பெரிய தனிச்சு கஷ்டமா அது? ஆமா தனிச்சு நின்னது விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சார் இல்லையா? அப்போயே அந்த கட்சி அப்போ ஜெயிக்காம போணுச்சு விஜயகாந்த் இருக்கும் பொழுதே. ஸோ அடுத்தது அவங்க எத்தனை பர்சன்ட் ஓட்டு 28 எம்எல்ஏ இருந்தாங்க. இப்போ என்னாச்சு இந்த எம்எல்ஏக்கள்? விஜயகாந்த் என்ற பிம்பத்தை மையப்படுத்தியது தான். அது கொள்கையில் ஒன்றும் கிடையாது. இல்ல கொள்கை முக்கியம் நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக முக்கியம். தொடர்ந்து இயங்குவதற்கு ஒரு கொள்கை தேவைப்பட்டு இருக்கு. திமுக வந்து சமூக நீதினு பேசிட்டே இருக்கு. அதிமுக திமுக இருந்துகிட்டே இருக்குது. இதுதான் இது இது ரெண்டுமே மாறி மாறி தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க ஐடியாலஜியாக போகிறோம், அந்த ஐடியாலஜி ஒருத்தவங்க அந்த சமூக நீதியும் பேசும் அதிமுக, அதே மாதிரி மதநிலைக்கும் பேசும். இது ரெண்டும் பர்ஸ்பெக்டிவாக இருக்குது. இதை மீறி ஒரு கொள்கையை நீ உருவாக்கி போகணும்னா தனிச்சு தான் முடியும். கூட்டணி கட்சினா கூட்டணி எந்த கட்சியின் தலைமையில் போகிறோமோ அங்கே தானே பார்க்கிங் போகிறது. சரி தேமுதிகவோட நிலைமை இப்போ என்ன? அதிகபட்சம் அவங்க என்ன? எங்களுக்கு சரியான மரியாதையை கொடுங்க, 20 சீட்டு கொடுங்க. எப்படி கொடுப்பாங்க? அவங்க தெரியாதுன்னு அரசியல் சும்மாவா வாங்க 20 சீட்டு தருவான்னு தெரியும். அவங்க தெரியாது இந்த கட்சிக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியாதா? அவங்களுக்கு அதிகபட்சம் அவங்க என்ன இருக்கும்? சுதீஷுக்கு ஒரு எம்பி சீட் தேவைப்படும். எல்கே சுதீஷுக்கு பையன் ஒரு எம்எல்ஏ ஆகணும். இவ்வளோதான். ஆமாம். இந்த 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 இதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா 4 எம்எல்ஏ சேர்த்து கேட்குறேன். அவ்வளோதான். அதுதான் கட்சியோட கொள்கை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பதவி வேணாங்க. அவர் பையன் விஜய பிரபாகரன் பேசியிருக்கிறாரு. எங்களை நம்பி இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் கவுன்சிலராக வேணாமா, எம்எல்ஏ ஆக வேணாமா, மாமன்ற உறுப்பினராக வேணாமா, மேயராக வேணாமான்னு கேட்குறா. அப்படி இல்லை தனிச்சா நின்று ஆயுங்க உங்களுக்கு யார் வேணாங்கிறா? கூட்டணி கட்சி எப்படி கொடுப்பான்னு இவங்க நம்புகிறாங்க. இன்னும் வந்து தனக்கு தான் பெரிய கட்சியை நினச்சிட்டு இருக்கிறதும் சரி, தான் பார்கெயின் பண்ணதெல்லாம் கொடுப்பாங்கலாம் கிடையாது. அது விஜயகாந்துக்கு பிறகு 2 எலெக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ இது அப்படிங்கும்போது அவங்க தெரியாது என்ன மாதிரி ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்ட்டு. அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் வாழலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக. கற்பனை உலகத்தில் வாழலாம். ஆமாம்.